எனக்கு நிகழ்ச்சி போனது இல்லை. ஒருத்தர் ஒரு நாள் ஃபுல்லாக பைத்தியமாக சுத்த வச்சோம் பார். போ, ஒரே கலர் ஹெல்மெட் போட்டு 2 அப்பாவி நின்னான். 2 ஒய்ஃபு மாறி உட்காந்துடுச்சு. ஆமாங்க, இவன் என்ன பண்ணிட்டான், நம்ம ஒய்ஃப் கண்டிப்பாக நம்ம கூட தான் உட்காருவாங்கன்ற நம்பிக்கையில் ஸ்டார்ட் பண்ணிட்டான். வண்டி கொஞ்சம் தூரம் போன உடனே பின்னாலேருந்து குரல் கேட்குது, என்னங்க இந்த பக்கமாக போகிறீங்கன்னு. குரல் நல்லா இருக்குது, நம்ம ஒய்ஃப் இல்லையேன்னு திரும்பி பார்த்தான். ஒரு நல்ல பேச்சாளர் சொல்லுங்கன்னு தான் என்னை கேட்டான். புலவர் கீரன் அப்படின்னா. ஒரு நிமிஷம் கழிச்சு சொன்னால் அவர் செத்துட்டாரேங்க. நான் என்றும் வணங்கி மகிழும் நடுவர் அவர்களே, எங்கள் ஞான தந்தை பத்மஸ்ரீ ஔவை சார் அவர்களே, ஒய்எம்சிஏ பட்டிமன்றத்தின் நேற்று இன்று நாளை செயலாளராக இருக்கப் போகிற அன்பு சகோதரர் பக்தவச்சலம் அவர்களே, மற்ற நிர்வாகிகளே, அவையோர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். ஒவ்வொன்றும் பார்க்குற பார்வையில் இருக்குது. மணிகண்டன் எதையுமே கோளாறாக தான் பார்ப்பார். அதனால் எல்லாமே கோளாறாக தெரியுது. போராட்டம்ன்றதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க. வாழ்க்கை என்பது பூந்தோட்டம். போராட்டமாக இருந்தால் லைட்டாக மாற்றினா பூந்தோட்டம் ஆகிடும். நான் மாற மாட்டேன், அடம்பிடிக்கிறதுல தான் பிரச்சனை. யாருக்கு வரல போராட்டம்? நேற்று காலையில் எனக்கு ஒரு ஃபோனு, சார் வணக்கம் சார், பழனியிலேருந்து பேசுகிறேன், பங்குனி சஷ்டிக்கு விழா வச்சுருக்கேன், நவம்பர் 3ஆம் தேதி. உடனே என்னை பேச தான் கூப்பிட்றான்னு நினச்சி கேலண்டர்லாம் பார்த்தேன். நவம்பர் 3 ஃப்ரீ தான். சரி, பழனி வரையும் போயிட்டு வந்துடலாம், சஷ்டிக்கு ஒன்று மாட்டுச்சு அப்படின்னு சொல்லுங்கள் அப்படின்னா. நல்ல பேச்சாளர் இருந்தால் ஒருத்தரை சொல்லுங்கள் சார்னா. அப்போ நான் பிபி ஏறிடுச்சு. காலையில் வேறு 2 விஷயங்க. ஒன்று, என்னை அவன் பேச்சாளரவே மதிக்கலை. டெலிஃபோன் எக்ஸ்சேஞ்ச் மாதிரி நம்பர் கொடுத்தா அவர்கிட்ட பேசிடுவான். 2வது, காலையில் என் ஆசையில் மண்ணு போட்டான். ஏன்னா நான் ஒரு ஏதோ வாய்ப்பு வருதுன்னு பார்த்தேன், 2ம் போச்சு. அதுக்காக டென்ஷன் ஆகிடக்கூடாது. இப்போ அவன் நம்மளுக்கு போராட்டமாக ஒரு டென்ஷன் ஆக்கினார்ல, திருப்பி அடிக்கணும்ல. அதுதான் பூந்தோட்டமாக மாற்றுறது. ஒரு நல்ல பேச்சாளர் சொல்லுங்கன்னு தான் என்னை கேட்டான். நான் உடனே மெதுவாக சொன்னேன், புலவர் கீரன் அப்படின்னா. ஒரு நிமிஷம் கழிச்சு சொன்னால் அவர் செத்துட்டாரேங்க. டேய், நீ என்ன கேட்ட? உயிரோடு இருக்கிற நல்ல பேச்சாளர்னு கேட்டேன். நல்ல பேச்சாளர்னு என்ன கேட்டால் எனக்கு புலவர் கீரன் தான். சார் அவர் செத்துட்டாரேண்ணா. அடுத்தது அடித்தான். அப்போ வாரியார் சுவாமிகள் அப்படின்னு வச்சுட்டான் ஃபோனை. அவனுக்கு என்னென்னா, நான் அடுத்தது கீவாஜா, மூவா, திருவிக்கா அவங்க பேர்லாம் சொல்லுவேன்னு. இப்போ அவனுக்கு பிபி ஏறி இருக்கும். மகிழ்ச்சியாக வச்சேன். எனக்கு நிகழ்ச்சி போனது இல்லை. ஒருத்தர் ஒரு நாள் ஃபுல்லாக பைத்தியமாக சுத்த வச்சோம் பார். போ, இந்தியன் தானே, அந்த மகிழ்ச்சி இருக்கும்ல சார். அப்படி தான் நடக்குங்க சார். 29 சிக்கு இந்த பக்கம் நில்லுங்களேன், இந்த பக்கம் வராது பஸ்ஸு. எதிர்க்க லைனாக அதே பஸ்ஸு போகும் பார்த்துக்கிறீங்களா? காலையில் லேபுக்கு டெஸ்ட்டு ரத்தத்தை கொடுத்துட்டு என்ன ரிப்போர்ட் வர போதோ பயந்து போவோம். அன்னைக்குன்னு பார்த்து தெரு ஃபுல்லாக கண்ணீர் அஞ்சலின்னு போஸ்டர் ஓட்டியிருப்பான். ஆமாங்க, 42ஆம் நம்பர் வீடை தேடின்னு ஒரு தெரு ஃபுல்லாக போனாங்க. தெரு 41ஓடு முடிஞ்சு போச்சு. வேறு தெருவும் அது. அதெல்லாம் ஆகும், டென்ஷன் ஆகும். அதை பற்றிலாம் கவலைப்படக்கூடாது. 39 சைஸுக்கு தேடினா 38 இருக்கும், 40 இருக்கும். நம்ம சைஸு இருக்காது. டென்ஷன் ஆகக்கூடாது. வேறு ஏதாவது எடுத்துன்னு வரணும். எல்லாத்துக்கும் அடமுடிக்கக்கூடாது. அடமுடித்தா போராட்டம் தான். நிறைய பேர் இருக்கான். அப்பப்போ வானிலை இது மாதிரி, சார் பெட்ரோல் விலை ஏற்றிட்டான் சார். டே, ஏன் டென்ஷன்? நீயே அதுக்கு தயாராகிடுறா. 1 மாதம் ஆச்சே, இன்னும் பெட்ரோல் விலை ஏற்றலையே. ஓ, 2 ரூபாய் ஏற்றுவானுங்களே, ரெடியாகிறேன். திடீர்னு என்ன பண்ணுவான், பெட்ரோல் விலை ஏறியது, 1 ரூபாய் 68 பைசான்னுவான். 32 பைசா நம்மளுக்கு லாபம். ஏன்னா நம்ம 2 ரூபாய் எதிர்பார்த்துருந்தோம் சார். ஒரு 20 வருஷத்துக்கு முன்னால் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு காலைல சண்டை போட்டுக்கணுன்னா சாயங்காலம் எப்படி சார் ஒத்துமையாகும்? ஒரு 1/2 கிலோ அல்வா, 2 முழம் மல்லிப்பூ. 20 வருஷம் முன்னால் கதையிலலாம் எழுதுவானுங்க. இப்போ யாரும் அது மாதிரி பண்ணுறதில்ல. ஏன்னா 1/2 கிலோ அல்வா 200 ரூபா, 2 முழம் பூ 80 ரூபா. இவ்வளோ காஸ்ட்லியாக சமாதானம் ஆகணுமான்னு விட்டுடுறான்.
அதுதான் போராட்டம். அப்படி கிடையாது. அதை விட்டுட்டு நேராக வீட்டுக்கு போய் ஜன்னல் கதவெல்லாம் சாத்தி படின்னு கீழே விழுங்க, செலவே கிடையாது. அதை சார் நம்ம பழகினவங்க தான், ஏன் திடீர்னு மாறுறோம்னு தெரியல சார். எனக்கு நினைவு தெரிஞ்சு ரொம்ப நாளாக சித்திரை 1ஆம் தேதி தான் தமிழ் புத்தாண்டுன்னு கொண்டாடினோம். சரியா? திடீர்னு ஒரு கவர்மெண்ட் வந்தது, இல்லை தை 1 அப்படின்ச்சு. நம்ம ஏதாவது சொன்னோமா? இல்லை. அப்புறம் கவர்மெண்ட் மாறிச்சு, இல்லை சித்திரை 1. நம்ம ஏதாவது சொன்னோமா? இல்லை. நாளைக்கு வேறு யாராவது வந்து மாலை அமாவாசை அன்னைக்கு தான் தமிழ் புத்தாண்டுனாலும் ஒத்துக்க போகிறோம். ஏன்? நமக்கு தேவை ஒரு நாள் லீவு. டிவியில் இந்திய திரைவானையிலே முதலாகன்னு ஒரு படம் முடிஞ்சு போச்சு. நம்மளுக்கு அப்படி தாங்க இருக்கணும். நிறைய பேர் அந்த மணிகண்ட மாதிரியே என் ஃப்ரெண்டு ஒருத்தர் இருக்கான், ஒரு வாரம் ஜுரம்டா. டே, ஜுரம் தானே வரும், மனுஷன்னா ஜுரம் வரும், ஆஸ்பத்திரியில் அட்மிட் ஆகணும். அட்மிட் ஆனால் கிட்னி எடுப்பானுங்க. எல்லாத்துக்கும் ரெடியாடுறா. எடுக்கலைன்னா நீ ராசி. ரெடியாரு. நீ நான் ஜுரமே வராமல் 300 வருஷம் வாழறதுக்கு ஆமையா? நீ மனுஷன் தானே, ஒரு 100 வருஷம் இருந்துட்டு போய் தொலையேன். சார் கல்யாணம் ஆகுது சார், ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு ஹனிமூன் போகிறாங்க. ஏன்? அந்த 10 நாளாவது ஒழுங்காக இருப்போன்னு மகிழ்ச்சியாக. வந்த பிறகு சண்டை போட்டு, சில பேர் அங்கேயே சண்டை போட்டுன்னு வந்துடுங்க, டிக்கெட்டை கேன்சல் பண்ணி. இந்த டிவிக்காரனுங்க சேனல்காரனுங்க சும்மா இருக்க மாட்டான். அந்த ஹனிமூன் போனவன் கப்புள்ஸ் பின்னாலேயே கேமரா தூக்கின்னு போயிடுறான். போய் எவனை ஆம்பளைங்க கிட்ட கேள்வி கேட்குறதே இல்லை. அந்த லேடிஸ் கிட்ட உங்களுக்கு பிடிச்ச ஹீரோ யார்? எல்லா பொண்ணும் சொல்லி வச்ச மாதிரி அஜித், விக்ரம், சூர்யா, விஜய். ஒரு பொண்ணு கூட பக்கத்தில் இருக்கிற ஹஸ்பண்டை காமிச்சு இவர் தான் எனக்கு ஹீரோ சொல்லவே சொல்லாது. நம்மளால அதை பற்றி கவலைப்பட மாட்டான். அவன் ஹேண்ட்பேக்கை பையில் வச்சுன்னு கூடவே நிற்பான், ஏதாவது ஃப்ரேம்லையாவது வரணுமேனு. அப்படி தானுங்களே, பின்னங்க அது உண்மை. அந்த மாதிரி உண்மையை தாங்க சொல்லுது. ஏன்னா அஜித்தை வந்து நம்மளும் பார்த்துருக்குறோம், நம்ம மூஞ்சியும் பார்த்துக்கிறோம். அந்த மாதிரி மனசில் இருக்கிற உண்மையை தான் சொல்லுது. ஏதோ பெருந்தன்மையாக நம்மக்கிட்ட ஒய்ஃபாக இருக்குது, அதை காப்பாற்றிக்கணும். அதுக்கிட்ட போய் சண்டை போடக்கூடாது. நீ எப்படி சொன்னா, நான் தானே உனக்கு சோறு போட போகிறேன், அஜித்தா வந்து சோறு போட்டே. போராட்டம் இல்லை, பூந்து. என் ஃப்ரெண்டுங்க அவன் ஒய்ஃபை கூட்டின்னு வரத்துக்கு அவங்க மாமனார் வீட்டுக்கு போனான். வழியில் ஓவர் ஸ்பீடுன்னு போலீஸ் பிடிச்சிட்டான். போராட்டம் தான். மொபைல் கோர்ட்டுக்கிட்டு போயிட்டாங்க. ஜட்ஜு வழக்கப்படி கேட்டார், ஃபைன் கட்டுறியா ஜெயிலுக்கு போறியான்னாரு. போராட்டம் தான். ஆனால் வச்சான் பாருங்க, ஐயா மாமனார் வீட்டிலேருந்து என் ஒய்ஃபை கூட்டிகிட்டு வரத்துக்காக புறப்பட்டேன். ஒய்ஃபை கூட்டிகிட்டு வர்றதுக்கு புறப்பட்டேன், யாராவது ஓவர் ஸ்பீடில் போவானா ஐயானா? ஜட்ஜி யோசிச்சார். ஏன்னா அந்த ஆளு கல்யாணம் ஆகி 20 வருஷம் ஆகுது. கேஸ் டிஸ்மிஸ் அமிச்சிட்டார். அதுதாங்க, அப்படிதான் வாழ்க்கை போராட்டத்தை நம்ம பூந்தோட்டமாக மாற்றிக்கணும். என் வீட்டில் திடீர்னு ஒருத்தன் வந்தாங்க. அவன் மாதத்தில் கொஞ்சம் விஷயம் தெரிஞ்சவன். அவனே சொன்னான், சும்மா வந்து டீ குடிச்சிட்டு போய் சும்மா இல்லாமல் இன்னும் ஒரே படிக்கட்டு வச்சுக்கிற வாசல்லன்னா. ஏண்டாண்ணா, படிக்கட்டு மினிமம் 2 இருக்கணும். எப்படின்னா லாபம் நஷ்டம் லாபம். நீ 3ஆவது கால் வைக்கிறது லாபத்தில் கால் வைக்கணும்னு. நான் இத்தனை வருஷமாக நஷ்டத்தில் தான் கால் வச்சுருந்துக்கிறேன். அவன் சொல்லிட்டு போயிட்டான். எனக்கு நம்பிக்கை இல்லை, இருந்தாலும் மனசு சங்கடமாயிடுச்சு. உடனே இடிச்சிட்டு படிக்கட்டு எக்ஸ்ட்ராவாக கட்டுறதுக்கு கையில் காசு இல்லை. போராட்டம் தான். ஆனால் இப்போ அப்படி இல்லை. நேராக போவேன், ஷூ வைப்பேன், கங்காரு மாதிரி ஒரு தாவி குதிப்பேன். லாபத்தில் குதிக்கிறேன். எக்ஸசைஸுக்கு எக்ஸசைஸாகவும் ஆச்சு, மனசு திருப்தியாகவும் ஆச்சு. போராட்டமே இல்லை, பூந்தோட்டம் தான். அட என்னங்க, ஒரு சின்ன மாற்றம், அவ்வளோதான். ஒய்ஃபு புது புடவை கட்டின்னு வந்து நிற்கிது. எப்படிங்க இருக்கேன் நான் அப்படின்னு. வள்ளுவர் சொன்னார், காந்தி சொன்னார், உண்மையை பேசணும். உண்மையாக கேவலமாக இருக்குது நான் சொல்ல முடியும்? இல்லை. சூப்பராக இருக்க, அசின் மாதிரியே இருக்க அப்படின்னா ஒரு வாரம் தள்ளலாம். அதை வச்சுக்கிட்டேன். நம்மால் அசினுக்கு கசின் மாதிரி கூட கிடையாது, அது தெரியும். சார் கல்யாணம் ஆகி 5 வருஷம் கழிச்சும் ஒருத்தர் மகிழ்ச்சியாக இருக்கான்னா என்ன அர்த்தம்? பூந்தோட்டமாக வீட்டை மாற்றிட்டான்னு அர்த்தம். அந்த அம்மா எது சொன்னாலும் உன் இஷ்டப்படி செய்யுமா, முடிஞ்சு போச்சு. வாழ்க்கை பூந்தோட்டமாயிடும். வாழ்க்கையை போராட்டமாக நினைக்காமல் பூந்தோட்டமாகவே நினைச்சு ராஜா மாதிரி இருக்கிற ஒரு ராஜாவை எனக்கு தெரியும். நீங்கள் கூட பார்த்துருப்பீங்க, இங்கிலாந்து ராஜா. அவருக்கு அதிகாரம்னு ஒன்றும் கிடையாதுங்க, எல்லா ராணியமாக தான். எங்கே போனாலும் கூட போகணும், அவ்வளோதான் அவர் வேலை. எதுக்காவது கஷ்டப்பட்டுருக்காரு அவர்? ஐயோ வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சு, எல்லாரும் ஒய்ஃப்
ராணின்னு தெரிஞ்சு போச்சு. கூட போவார். வருஷத்துக்கு 5 செட்டு கோட் சூட் எடுத்து கொடுக்குறாங்க. போட்டுன்னு கூட போவார். அந்த மாதிரி தான் கை கொடுக்கும். இவர் சும்மா தான் நிற்பார். விம்பிள்டன் வருவார், அந்த மாதிரி தான் கப்பு கொடுக்கும். இவர் சும்மா தான் நிற்பார். காம்படிஷன் யாருக்குன்னா அவருக்கும் அந்த அம்மாவோட செக்யூரிட்டிக்கும், யார் கிட்ட போய் நிற்கிறாங்கன்னு. அவ்வளோதான். அதுலேயே மகிழ்ச்சியாக வரான். அப்படி தான் வாழ்க்கை, அப்படி தாங்க இருக்கணும். நான் கிளம்புனேன் ஆஃபீஸுக்கு. என் ஒய்ஃபை திடீர்னு வந்தால் என்னை எங்கள் ஆஃபீஸில் எடுத்துமே விட்டு போங்கன்னா, அது முதல்ல சொல்ல மாட்டாங்க. அந்த கிளம்பும் போது தான் சொல்லுவாங்க. என் ஆஃபீஸு இந்த பக்கம் 3 கிலோமீட்ரு, அவங்க ஆஃபீஸு அந்த பக்கம் ஒரு 3 கிலோமீட்ரு. நான் இப்படி போயிட்டு திரும்ப இப்படி போனோம். எரிச்சல் தான், போராட்டம் தான். ஆனால் மாதம் வாங்குகிறோம்ல காசு, முறைச்சிக்க முடியுமா? பின்னால் உட்கார வச்சிங்கன்னா நேராக போனேன். அவங்க ஆஃபீஸ் எப்படின்னா காம்பவுண்ட்லேருந்து டைம் ஆஃபீஸே 1 கிலோமீட்ரு. 1 கிலோமீட்டர் போய் டைம் ஆஃபீஸில் விட்றேன். அவங்க செக்ஷன் ஆஃபீஸர். நான் என் ஆஃபீஸில் டிஜிஎம்மு, அவளோட பாஸ் வெறும் செக்ஷன் ஆஃபீஸரு. என் ஒய்ஃப் சொல்கிறா, அவர் எங்கள் சார் வணக்கம் சொல்லுங்கன்றான். நான் ஏன் இன்னொருத்தன் ஆஃபீஸில் போய் வணக்கம் சொல்லினுங்கண்ணா? கோவம் தான் வருது. ஆனால் பூந்தோட்டமாக மாற்றணும். அவர் அப்போ தான் நம்ம மௌன சுந்தரம் ஆஃபீஸ் போலியா, ஏதோ சின்ன பசங்களை கேட்குற மாதிரி ஆஃபீஸ் எதுவும் போலியானாரு. சார் குட் மார்னிங் சார்ண்ணே. அப்புறம் என்னாச்சு, ஒவ்வொரு வாட்டியும் போகும்போது எல்லாருக்கும் குட் மார்னிங் தான். உனக்கு இதில் என்ன இருக்குது? போன வாரம் அவங்க என் ஒய்ஃபோட ஆஃபீஸ் செக்யூரிட்டி சொல்கிறான், இந்த சார் தங்கண்டா, நம்ம மேடம் தான் ஹெட் வெயிட்டரான்டான். எப்படி? நான் அவங்க ஆஃபீஸில் தங்கமாயிட்டேன். அப்படி தான் இருக்கணும் சார். 2 வீலர் ஓட்டுறவனுக்கு ஹெல்மெட்டு போடுறது உண்மையிலேயே போராட்டம். அது கவர்மெண்ட்டுக்கு தெரியாது. கவர்மெண்ட் என்ன பண்ணிட்டான், திடீர்னு எல்லாம் ஹெல்மெட்டு போடுங்கண்ணா. போராட்டம் தான். ஆனால் அதில் ஒரு பூந்தோட்டம் என்ன, இந்த பின்னால் வண்டியில் உட்காந்து உங்கள் அம்மா சரியில்லை, உங்கள் அக்கா சரியில்லைன்னு தொண மாட்டு கேட்கலன்னு போயின்னே இருக்கணும். ஒரு போராட்டத்துக்கு உள்ள பூந்தோட்டம் பார்த்தோம் பார். ஹைகோர்ட்டு இன்னும் ஒரு படி மேலே போனான். அவன் பின்னால் உட்கார்றவங்களும் ஹெல்மெட்டு போடணுன்னா ரொம்ப திருப்தி ஆயிடுச்சு. கொண்டைக்கும் சேர்த்து ஒரு ஹெல்மெட் வாங்கி மாட்டிட்டான். நம்மால் அப்பவும் அந்த விண்ஷீல்டை தூக்கிட்டு பேசிக்கினே வரா. அது வேற விஷயம். நல்லா தான் போச்சு. ஆனால் அதுலேயே ஒரு போராட்டம் முளைச்சிது. எங்கள் ஈரோட்டில் பெட்ரோல் பங்க்கில் ஒரே கலர் ஹெல்மெட் போட்டு 2 அப்பாவி நின்னான். 2 ஒய்ஃபு மாறி உட்காந்துடுச்சு. ஆமாங்க, இப்போ ஒய்ஃபுங்களாம் ஹஸ்பண்டை ஐடென்டிஃபை பண்ணுறதே ஹெல்மெட்டு பைக்கு கலர் வச்சு தான். இவன் என்ன பண்ணிட்டான், நம்ம ஒய்ஃப் கண்டிப்பாக நம்ம கூட தான் உட்காருவாங்கன்ற நம்பிக்கையில் ஸ்டார்ட் பண்ணிட்டான். வண்டி கொஞ்சம் தூரம் போன உடனே பின்னாலேருந்து குரல் கேட்குது, என்னங்க இந்த பக்கமாக போகிறீங்கன்னு. குரல் நல்லா இருக்குதே, நம்ம ஒய்ஃப் இல்லையேன்னு திரும்பி பார்த்தான். வேற மூஞ்சி நல்லா இருக்குது, நம்ம ஹஸ்பண்ட் இல்லையேன்னு நின்றுட்டாங்க. நல்ல காலம் செல்ஃபோன் கண்டுபிடிச்சான். இவன் அவனுக்கு ஃபோன் பண்ணி அவன் வந்து 2 பேரும் ரோட்லேயே ஒய்ஃபை எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கினானுங்க. இது போராட்டம். ஆனால் எனக்கு கவலை இல்லை. ஹெல்மெட்டில் என் ஃபோட்டோ இப்போ ஒட்டிக்கினேன், தொலையவே மாட்டேன். போராட்டம்னு நினச்சாதாங்க போராட்டம். சார் சொந்தக்காரன்லாம் எவ்வளோ பெரிய பிரச்சனை தெரியுமா? அவனை வந்து திட்டவும் முடியாது, ஊர் ஃபுல்லாக போய் சொல்லுவான். எங்கள் மாமா ஒருத்தருக்கான், எப்போ வீட்டுக்கு வந்தாலும் அந்த சின்ன வயசில் நம்மளை பார்த்த மாதிரி நினைக்கிறேன். எனக்கே 50 வயசு ஆயிடுச்சு. நீ இன்னும் இருந்தால் நான் என்ன பண்ணுறது? அதே மாதிரி இந்த சின்ன வயசில் பேசுகிற மாதிரி டாய் வாடா போடா ஒய்ஃப் எதிர்க்கிய அவளே எப்போ கூப்பிடணுங்கிறா. அவள் எதிர்க்க வாடா போடா. உள்ளே நுழையும் போது என்னடா மாதம் வருவாருங்க, என்ன ப்ரொமோஷன் வாங்கிட்டியா? ஏதோ அவர் வேலை செய்கிற இடத்துல மாதம் ப்ரொமோஷன் வாங்கின மாதிரி. எப்போ பாரு ப்ரொமோஷன் வாங்கினியான்னாரு. என்னை வேலையில் வச்சுன்னுக்கிறதே பெரிய விஷயம். ப்ரொமோஷன் வாங்கினியான்னார். உடனே ஒய்ஃபு அவரை போய் கேட்டீங்களே வாங்க மாமான்னு ரொம்ப தொல்லை பண்ணார். அவருக்கு ஒரே ஒரு போராட்டம் தான். அதை பூந்தோட்டமாக மாற்றினேன், அன்பால் மாற்றினேன். ஒன்றும் இல்லை, என் ஒய்ஃபுக்கிட்ட சொன்னேன், மாமா வந்திருக்காரு, போய் டீ ஒன்று எடுத்துக்குவாங்க, ஸ்பெஷல் டீ ஒன்று. இந்த ஸ்பெஷல் டீனா ஒன்றும் இல்லைங்க. இன்னும் கூட நம்மளில் நிறைய பேருக்கு இந்த பேகு போட்டு பாலில் டீ குடிக்க தெரியாது. எங்கள் சொந்தக்காரன் யாருக்கும் தெரியாது, எங்கள் மாமாவுக்கு தெரியவே தெரியாதுன்னு எனக்கு தெரியும். இவ ஸ்பெஷல் டீ கொடுன்னு அந்த அது வரையும் ஊன்னு கத்தின்னு இருந்தார். என் ஒய்ஃபு பாலில் ஒரு டீ பேக்கை போட்டு கொடுத்து பார்த்த உடனே மூஞ்சி மாறிடுச்சு அவருக்கு. என்ன மாப்பிள்ள அப்படின்னாரு. டீ அப்படின்னா இது எப்படி குடிக்கிறது? பேச்சு சப்த நாட்டியும் அடங்கிடுச்சு. முகத்துலலாம் வேர்வை, பிபி ஏறுது. எனக்கு தெரியுது முகம் பார்த்தாலே. பயந்துட்டார். இது எப்படி குடிக்கிறதுன்னாரு. நான் சொன்னேன் டிப் அப்படின்னா. நான் வந்து வெள்ளைக்கார மாதிரி எதிர்க்க சோஃபாவில் கால் மேலே கால் போட்டு நான் என் ஒய்ஃபு பாவம், அவர் பின்னால் நின்று பாவங்க நான் உத வாங்குவேன். இவருக்கு இதான்
என்னாச்சு இப்படி ரொம்ப மெதுவா அப்படின்னா டக்கு டக்கு டக்குன்னு அடிச்சார். இந்த கார்பரேஷனில் பம்பை தண்ணி அடிக்கிற மாதிரி. அது ரொம்ப அடித்தோம்னா நம்ம வாங்குற கம்மி விலை டீ தூள் இல்லை உள்ளே புட்டுக்குவோம். அது அடிச்சுட்டு அவருக்கு என்ன பண்ணுறது தெரியல. இந்த டீ பேக்கை வெளில எடுத்துகிட்டு குடிக்கிறதா இல்லை உள்ளே போட்டு குடிக்கிறதா தெரியல பாவம். அவர் என்ன பண்ணார், அந்த டீ பேக்லேருந்து அந்த கயிறு எடுத்து அப்படி வச்சுட்டு இப்படின்னாரு. அது கரெக்டாக அந்த வைக்கும்போது பேகு வாயில் போயிடுச்சு. அதனால அந்த டீ கப்புக்கும் டீ பேக்குக்கும் நடுவில் டீயை பிடிச்சி இழுக்கிறான். டீ வரல. 2 நிமிஷம் எடுத்துகிட்டு வச்சுட்டான். வச்சுட்டு என்கிட்ட சொன்னான், நான் டீ குடிக்கிறத நிறுத்தியே 2 வருஷம் ஆயிடுச்சு மாப்பிள்ள, நீங்கள் ரொம்ப அன்பாக கேட்டிங்களேன்னு குடிக்கிறேன்னு வச்சுட்டு முனையில் டீ குடிச்சிட்டு வீட்டுக்கு போயிட்டான். 1.5 வருஷம் ஆகுது சார், இது வரையும் வீட்டுக்கு வரல. வாழ்க்கை போராட்டம் தான். நம்ம தான் பூந்தோட்டமாக மாற்றணும். எத்தனை பேருக்கு சார் ஒய்ஃபோட நட்சத்திரம் தெரியுது? அன்றைக்கி எனக்கு கோயிலுக்கு போய் நிற்கிறேன், அர்ச்சகர் வராரு, சொல்லுங்கன்னாரு, என்னோட நட்சத்திரம் எல்லாம் சொல்லிட்டேன். ஒய்ஃப் இது மறந்து போச்சு. அவள் பக்கத்தில் நிற்கிறான், அவளும் சொல்ல மாட்டா. சொல்லுங்கன்றாரு ஐயரு. எனக்கு மறந்துடுச்சுன்னு நான் சொன்னேன். நான் போகும்போது எனக்கு அர்ச்சனை நடக்கும். டக்குன்னு என்ன பண்ண, நீ சொல்லு அப்படின்னா. ஏன் அவங்கவுங்க வாயால் நட்சத்திரம் சொன்னாதான் பலிக்கும்னு நம்பிட்டான். இப்படி தான் போராட்டத்தை பூந்தோட்டமாக மாற்றினாதான் வாழ்க்கை பூந்தோட்டமாக இருக்கும் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன்.